சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசினார். நீட் தேர்வு குறித்து பேசுகையில், நீட் தேர்வு குளறுபடிகள் குறித்து மறு ஆய்வு செய்யப்பட்டு தவறு இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், வினாத்தாள் கசிய விடுவோருக்கு தனி தண்டனை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை பாஜக அளித்துள்ளதாகவும் கூறினார். 2018ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் தான் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தின் புழக்கம் பற்றி பேசிய அண்ணாமலை, கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்துள்ளதால் அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். மணல் கடத்தும் கும்பல் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது பற்றி பேசிய அண்ணாமலை, அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானிய மக்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார். பள்ளி கல்லூரி மாணவர்கள் இடையே ஜாதிய வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் நீதிபதி சந்துரு வழங்கியுள்ள பரிந்துரை பற்றி கூறிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அதில் உடன்பாடில்லை எனவும், அவர் அளித்துள்ள அறிக்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல அம்சங்கள் உள்ளதாகவும், அதை அமல்படுத்தினால் இருப்பதை விட அதிக பிரச்சனைகள் எழும் எனவும் கூறினார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இத்தகைய சம்பவங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதோடு மீனவ சமுதாயத்தினரிடையே அச்ச உணர்வையும் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் தற்போது 15 மீனவர்களும் 162 மீன்பிடி படகுகளும் உள்ளது. அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யவும், அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க தூதரகம் மூலம் இலங்கை அரசை வலியுறுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கோவையில் அண்ணல் அம்பேத்கர் சிலையின் முன்பாக ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொண்டனர். சமத்துவத்தை வலியுறுத்தி அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டங்கள் இந்தியாவில் நடைமுறையில் உள்ளதாகவும், இதனை மதிக்கும் விதமாக தாங்கள் திருமணம் செய்து கொண்டதாக பெருமிதம் தெரிவித்தனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் இடையே ஜாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும், நல்லிணக்கம் ஏற்படுத்தவும், அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழு பள்ளியில் மாணவர்கள் நெற்றியில் திலகம், கையில் கயிறுக்கு தடை விதிக்குமாறு அரசுக்கு நீதிபதி சந்துரு குழு பரிந்துரை செய்துள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு கொடுத்துள்ள மற்ற பரிந்துரைகள் குறித்து இன்று மாலை வெளியாகும் சிறப்பு செய்தியில் விரிவாக பார்க்கலாம். 1989இல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக தேர்தலில் பணியாற்றியவர் OPS என்று தஞ்சாவூரில் பத்திரிகையாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். இரட்டை இலைக்கு எதிராக பலாப்பழத்தை வைத்து பூஜை செய்து தேர்தலில் போட்டியிட்டவரை தொண்டர்கள் எப்படி ஏற்பார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் கடந்த ஜூன் 9ஆம் தேதி பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. இதில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் குறித்து முன்னதாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் விசாரித்தனர். மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமைக்கு, அதாவது NIA-வுக்கு மாற்றியது. இந்த தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாத அமைப்புக்கு உதவியதாக ஒருவரை NIA தற்போது கைது செய்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் சந்தேகத்திற்கு உண்டான நபரின் ஓவியத்தை வெளியிட்டனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசும் அறிவித்தனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கருதப்படும் 3 பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் மே 4 அன்று இந்திய விமானப்படை IAF கான்வாய் மீது தாக்குதல் நடத்திய அதே குழுவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயன்ற தன்னிடம் விரும்பத்தகாத முறையில் நடந்து கொண்ட CISF வீரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநிலங்களவை தலைவருக்கு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த கடிதத்தில், ஜூன் 18ஆம் தேதி மதியம் 2:20 மணி அளவில் பேட்டரி வாகனம் மூலம் நாடாளுமன்றத்திற்குள் செல்ல முயன்றேன். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் தன்னை வழிமறித்தார். தொடர்ந்து நான் என்ன காரணத்திற்காக நாடாளுமன்றத்திற்கு செல்கிறேன் என்பது குறித்து விசாரணை நடத்தினார். அவர் என்னை நடத்திய விதம் விரும்பத்தகாத வகையில் இருந்தது என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். கடந்த மே மாதம் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடிகள் காரணமாக அங்கு பாதுகாப்பு பணியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த
இருந்த டெல்லி போலீசார் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக சிஐஎஸ்எஃப் வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டனர். பாதுகாப்பு பணியில் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டது முதலே எம்பிக்களுக்கும் அவர்களுக்கும் இடையே அடிக்கடி இதுபோன்ற பிரச்சனை நிகழ்வதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற பாதுகாப்பு கருதியே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் இதுபோன்று நடந்து கொள்வதாக கூறப்பட்டாலும் உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே வருகின்றனர். நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாகவும் தனது OMR விடைத்தால் கிழிந்திருந்ததாகவும் குற்றம் சாட்டி ஆயுஷி பட்டேல் என்ற மாணவி பரபரப்பு காணொளியை வெளியிட்ட நிலையில் அந்த மாணவியின் இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு எதிரான மனுவை நிராகரித்துள்ளது அலகாபாத் உயர்நீதிமன்றம். மேலும் போலியான ஆவணங்களை மாணவி ஆதாரங்களாக தாக்கல் செய்ததாக கூறி கடுமையாக சாடி உள்ள நீதிமன்றம் ஆயுஷி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய தேர்வு முகமைக்கு பரிந்துரைத்துள்ளது. ஒடிசாவின் பாலாசோரில் 2வது நாளாக ஊரடங்கு உத்தரவு நீடிக்கிறது. விலங்குகளை துன்புறுத்தியதாக இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் 10 பேர் காயமடைந்தனர். இதனால் கடந்த புதன்கிழமை அன்று ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. இதனால் கடைகள், பள்ளிகள், வங்கி நிறுவனங்கள், தனியார் மற்றும் அரசு நடத்தும் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. பாலாசோர் நகரத்திற்குள் அனுமதியின்றி உள்ளே நுழையாதபடி சீல் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தேவையற்ற வதந்திகள் பரவுவதை தடுக்க இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நிலைமை மோசமாக உள்ளது மற்றும் பாலாசோர் நகராட்சி பகுதியில் பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் சமூக ஊடகங்கள் மூலம் தவறான மற்றும் எரிச்சலூட்டும் செய்திகளை குற்றவாளிகள் பரப்புகின்றனர் என்று உள்துறை அமைச்சகம் கடந்த செவ்வாய் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்திருந்தது. கனடாவில் கொல்லப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் நினைவாக அந்நாட்டு பார்லிமெண்டில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதற்கு பதிலடியாக அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் 1985 ஏர் இந்தியா விமானத்தில் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் வைத்த வெடிகுண்டு வெடித்ததில் உயிரிழந்த 329 பேர் நினைவாக மௌன அஞ்சலி கூட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் வடகொரியாவுக்கு வரும்படி புட்டினை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் அழைத்திருந்ததன் பேரில் நேற்று வடகொரியாவுக்கு சென்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 24 ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்தித்தார். கடைசியாக 2000ஆம் ஆண்டு ஜூலையில் வடகொரியாவுக்கு புட்டின் பயணம் மேற்கொண்டார். நேற்றைய சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவது மற்றும் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் முடிவில் பல ரகசிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. உக்ரைன் மீது நடத்தப்படும் போரில் வடகொரியாவிடம் இருந்து ஆயுதங்களை பெற வேண்டிய தேவை ரஷ்யாவுக்கு உள்ளது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போர் காரணமாக முன்னெப்போதையும் விட இரு தலைவர்களிடையே நெருக்கமான நட்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் புட்டினின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.